போனை ஏட்றா. ஹலோ முருகா, என்ன புடவை கிடைச்சதா? கிடைக்கல முதலாளி. என்னடா சொல்ற? 26,000 ரூபாய் செலவு பண்ணிட்டு புடவை கிடைக்கலன்ற. எங்க இருக்க நீ? சென்னையில தான் முதலாளி இருக்க. சென்னையில இருந்துட்டு என்ன பார்க்க வரலையா நீ? வந்துட்ட முதலாளி. டேய், போனை ஏன்டா அட்டெண்ட் பண்ண? போனை எடுத்தாலும் திட்டுறீங்க, எடுக்கலாலும் திட்டுறீங்க. வீட்டுக்குள்ள வந்துட்டு என்ன போன் அட்டெண்ட் பண்ண? பேலன்ஸ் போச்சு இல்ல. இந்த புடவையால நான் திட்டு வாங்குறதுதான் மிச்சம். ஏன்டா 26,000 ரூபாய் செலவு பண்ணிட்டு ஊரை நல்லா சுத்தி பார்த்துட்டு சலிப்பேறே உனக்கு? இந்தாங்க உங்க புடவை. ஐயோ, டேய், இதை ஏன்டா எடுத்துட்டு வந்த? இதால தான்டா ஏகப்பட்ட கலவரம் நடந்துட்டு இருக்கு. முதல்ல இது புடி. தலையை வேற வாடாமட்டேன். ருக்கு மேடம், ருக்கு மேடம், ருக்கு மேடம். சார் ருக்கு மேடம் இல்ல, அவர் ஹஸ்பண்ட் இருக்காரு. அவர் எனக்கு தேவையில்லை. ருக்கு மேடம். தம்பி நீ யாரு? சார் உங்களை தான் சார் கேக்குறாரு. தம்பி நீ யாரு? ஐயோ உங்க கடப்பைய முதலாளி. எனக்கு கடன் தான் இருக்கு, கடையுமா இருக்கு. முதலாளி என்ன தெரியலையா? அதான் தெரியலன்றல. யாரு நீ? சார் உங்களுக்கு தெரியாம இருக்கலாம் சார், இவர் என் முதலாளி சார். ஓ, அவர்கிட்ட நீ வேலை செய்றியா? அவர்கிட்ட வேலை செய்யறனால தானே அவர் எனக்கு முதலாளி. அது சரி, உங்க முதலாளிக்கு அடிபட்டு பழசெல்லாம் மறந்து போச்சே, அது தெரியாதா உனக்கு? நேரம் என்கிட்ட நல்லா தானே பேசிட்டு இருந்த. பேசுவேன், ஆனா அடையாளம் தெரியாது. ஓ அப்படியா? இந்த புடவை இது ஹனியோட அம்மாவுடைய புடவையாச்சே, இது எப்படி உங்ககிட்ட வந்துச்சு? ஹனி யாரு? நான் கேட்கற கேள்வி பதில் சொல்லு. என் மாமியாருடைய புடவை உன் கையில எப்படி வந்துச்சு? ஓ ஹனி உங்க ஒய்ஃபா சார்? கேட்ட கேள்விக்கு மட்டும் பதில் சொல்லு. இந்த புடவை உன் கையில எப்படி வந்துச்சு? முதலாளி தான் கொடுத்தாரு. ஏன் கரை போக? கரை போயிடுச்சா? நல்லாவே போச்சு. ஆனா அயன் பண்ணும்போது ஆமா, ஏன் குதிக்கிறீ? அது அயன் பண்ணும்போது சூடு தாங்காம குத்தி குதின்னு குதிச்ச. முதலாளிதான் புடவை ஒண்ணுன்னு குத்தி குதின்னு குதிச்சாரு. அப்படியே குதிச்சு குதிச்சு வெளியே போயிட்டு இப்பதான் குதிச்சு குதிச்சு உள்ள வந்து. தெரியாம கேட்டேன். கரை போயிடுச்சுல? போயிடுச்சு சார். யார்கிட்ட மாட்டக்கூடாதுன்னு நினைச்சோம், கரெக்டா அவன்கிட்ட போய் மாட்டி விட்டிய. கரையை போக்குறது நட்டு, ஆனா கிரெடிட் எனக்கு. யோ நட்டு, அப்ப எனக்கு ஏப்ப மட்டும்தான் உனக்கு. ஹாய் அபி, ஒரு டீ போட. நான் அயன் பண்ணனும். விக்கி அப்புறம் பண்ணப்பா, செம்ம டயர்டா இருக்கு. நான் என்ன அயன் பண்றேன்னு கொஞ்சம் பாரு. வாவ், அம்மா புடவை. ஆமா ஆமா ஆமா. எப்படி கிடைச்சது? நான் ருக்குமா வீட்டுக்கு போயிட்டு தேடி கண்டுபிடிச்சு எடுத்துட்டு வரேன். உங்ககிட்ட வாங்கினார்ல நட்டு, பரண மேல போட்டு வச்சிருக்க தெரியுமா? எடுத்து கரையை போக்கி துவச்சி அயன் பண்ணி வச்சிருக்கேன். யூ சூப்பர் விக்கி, யூ டார்லிங் டானி. இப்போ டார்லிங் சொல்ற, நேத்துக்கு டாங்கி டாங்கி திட்டல. சாரி 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 விக்கி, சோ சாரி. நான் 5 நிமிஷம் தனியா இருக்கேன். இதுக்கு மேல என்ன சொல்ல போற? சொல்றதுக்கு வேற ஏதாவது போய் இருந்தா சொல்லிடு. அவதான் ஏமாத்தி எல்லாத்தையும் என்கிட்ட இருந்து பறிச்சிட்டான்னு பார்த்தா நீயும் இப்ப அதே தான் பண்ணிருக்க. ஏன் ஆலியா, ஏன் இப்படி பண்ண? இந்த உலகத்துல பாட்டிக்கு அப்புறம் நான் யார் மேலேயாவது உயிரையே வச்சிருக்கேன்னா அது ஊ மேலதான் உனக்கு தெரியாதா? ஏன் இப்படி பண்ண ஆலியா? உனக்கு காசு பணம் அவ்வளவு முக்கியமா போயிடுச்சு. அதுக்காக நம்ம உறவை கூட மறந்துடுவியா? சக்தி சக்தி, ஒரு நிமிஷம். இந்தாங்க. என்ன இது? உங்களுக்கு பிடிச்ச பிராண்ட் செப்பல். இது என்ன, நான் தலையில வச்சுட்டு தூங்கணுமா? சரி, அதை விடுங்க. இங்க பாத்தீங்களா, டைம் பீஸ். இதோட அலாரம்க்கு தான் நீங்க டெய்லி எந்திரிக்கணும். அதெல்லாம் என் மொபைல்ல இருக்கு. முத்து, முத்து. என்னடி இவன் முத்துன்னு ஒருத்தைய உருவாக்கி விட்டா, செல்வியை மறப்பான்னு பார்த்தா எப்ப பார்த்தாலும் முத்து முத்துன்னு கூப்பிட்டு இருக்கான். முத்துவ கூப்பிட மட்டுமா செய்யறான், முத்துவ வச்சு என்னென்னமோ செய்யறான். நாம தான் இழிச்சவாய் மாதிரி வேடிக்கை பார்த்துட்டு இருக்கோம். என்ன முறைச்சு என்ன பிரயோஜனமாயா? உனக்கு வேற குரல் போயிடுச்சு. அடுத்து அவ செல்வியை கூப்பிட்டானா என்ன பண்ண போற? உன்னுடைய விருப்பப்படியே நீ ராமநாத வீட்டு மருமகளா வாழ போற. கண்டிப்பா என்னுடைய ஸ்தானத்திலிருந்து அவன் உன்னை
நல்லா பாத்துக்கோ அம்மா. டேய், அவரை பத்தி தான் உனக்கு தெரியும்ல. அவர் எந்த முடிவு எடுத்தாலும் அதான் ஃபைனல். நம்ம அப்பா வேணுமா வேணாமாங்கிறத நீயே முடிவு பண்ணிக்கோ. வாடா.